இந்த உலகத்துல நெறைய பேரு வாழ்க்கையிலயோ, இல்லாட்டி கரியர்லயோ ஏதோ ஒண்ணுத்துல தோத்து போனவங்க இருப்பாங்க. அவங்கலாம் ஏன் தோத்து போனாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு திறமை இல்லையா? இல்லாட்டி அவங்க கிட்ட பணம் இல்லையா? இல்ல அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லையா? உண்மையா பார்த்தா இது எதுவுமே காரணம் கிடையாது. அவங்க அவங்களோட தோல்வியால தோக்கல. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்ததால மட்டும் தான் தோத்து போனாங்க. நம்மள சுத்தி இருக்கிற பல பேர கவனிச்சு பாருங்க. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அத பத்தியே வருஷக்கணக்கா யோசிப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போயிட்டு மனசுல இருக்கிற காதல சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காலம் கடத்துவாங்க. பிடிக்காத ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு வேற வேலைக்கு மாறணும்னு யோசிப்பாங்க. ஆனா, அங்கேயும் யோசனை மட்டும் தான் இருக்கும். ஆனா, நான் ஒண்ணு கேட்குறேன். யோசனை இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஆக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 0 தான் ஆன்சர் வரும் இதுக்கு. எந்த ஒரு முயற்சியுமே இருக்க போறது கிடையாது. இப்படி நாம உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இந்த வாழ்க்கை நம்மள கடந்து ரொம்ப அமைதியா போய்க்கிட்டே இருக்கு. அந்த கடிகார முள்ள யாருக்காகவும் நிக்க போறது கிடையாது. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வயசும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கான வாய்ப்புகள் நாம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் கைக்கு போய்க்கிட்டே இருக்கும். கடைசியில ஒரு நாள் வயசான அப்புறம் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நிக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும். நான் முயற்சி பண்ணி தோக்கல, நான் முயற்சியே பண்ணல அப்படின்ட்டு. அந்த ஒரு கில்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது மரணத்தை விட கொடூரமானது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வாழ்க்கைய மெல்ல மெல்ல அரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஓவர் திங்கிங் பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை கேளுங்க. இது உங்களோட வாழ்க்கைய நிச்சயமா மாத்தும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீஸ்பிரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஓவர் திங்கிங்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதிகமாக யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்த நாம் செய்யணும், அது நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை பற்றி அளவுக்கு மீறி தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காம அதே இடத்துல தேங்கி நிற்கிறதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். நம்ம மைண்டு நமக்குள்ளே பேசிக்கிற சில கேள்விகள் உங்களுக்கும் வந்திருக்கும். இதை இப்போ பண்ணலாமா வேண்டாமா, ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது, சுற்றி இருக்கிற 4 பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நாம் நினச்ச மாதிரி இது சரி வரலனா என்ன பண்ணுறது, சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி நம்மளோட மைண்டு நமக்கே தெரியாமல் ஒரு பெரிய வலைய பின்னி நம்மளை அதுக்குள்ளே லாக் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் அனாலிசிஸ் பராலிசிஸ். அதாவது அளவுக்கு அதிகமாக அனலைசிஸ் பண்ணி ஒரு செயலும் செய்ய முடியாமல் நம்மளை நாமே முடக்கிக்கிறது. உண்மையை சொல்லணும்னா நண்பர்களே, ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு சைலண்ட் பாய்சன் மாதிரி, ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இது உடனே உங்களோட வாழ்க்கையை ஒரே நாளில் அழிச்சிடாது. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக தினமும் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு சாப்பிட்டுடும். உங்களுடைய பெரிய பெரிய கனவுகளை கொல்லும். உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை குறைக்கும். கடைசியில் என்னால் எதையுமே செய்ய முடியாது, நான் இதுக்கு லாய்க்கே இல்லைன்னு உங்களை நம்ப வச்சிடும். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆகச்சிறந்த எதிரி யாருன்னு தெரியுமா? வெளியே யாருமே கிடையாதுங்க. உங்க தலைக்குள்ள உங்களையே அரிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய சொந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. இதை உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு எளிய உதாரணத்தோட ஒரு கதையோட சொல்கிறேன். ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிக்கணும்னு ஆசை. அவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் போடுற டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யார் குடித்தாலும், டேய் நீ மட்டும் ஒரு டீ கடை போட்டால் ஏரியாவில் சூப்பராக ஓடும்டா, உனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்குன்னு பாராட்டுவாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா? கடை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்காம உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, தொடர்ந்து 3 வருஷம் யோசித்தான். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் போதுமா, ஒருவேளை நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது, டீ கொடுக்க மக்கள் வரலனா வாடகை எப்படி கட்டுறது, நம்மளை சுற்றி இருக்கவங்க படிச்சுட்டு டீ கடை வச்சுருக்கான் அப்படின்னு தப்பாக சொல்லுவாங்களோ, இப்படியே அவனோட மைண்டில் கேள்விகள் ஓடிட்டே இருந்தது. அவனும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனுக்கு டீ போடலாம் பெருசாக தெரியாது, ஆனால் அவன்கிட்ட ஓவர் திங்கிங் கிடையாது. அவன் என்ன பண்ணானா, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் சுட சுட டீ விற்க ஆரம்பித்தான். முதல் நாள் அவனுக்கு வந்தது வெறும் 20 கஸ்டமர்ஸ் தான். ஆனால் அவன் பயப்படல, யோசிச்சுக்கிட்டே நிற்கல. அடுத்த வாரம் 50 பேராக மாறினாங்க. பிஸ்னஸ் கற்றுக்கிட்டான். இப்போது 3 வருஷம் கழிச்சு அவனுக்குன்னு ஒரு சொந்த
சொந்த கடை வச்சிருக்கான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் அவனோட பிராண்ட் வந்து இருக்குது. மாதம் நல்ல லாபம் பார்க்குறான். இப்போ அந்த 3 வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருந்த முதல் பையன் இந்த ஃப்ரெண்டோட வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா? அச்சச்சோ, நானும் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்நேரம் நானும் இந்த நிலைமையில இருந்திருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ள அழுது புலம்புனான். இதுதான் நண்பர்களே வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பல பேர் பின்னாடி தங்கி போகிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட திறமை இல்லாமல் கிடையாது, அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போட்டதால் மட்டும்தான். உங்களில் பல பேருக்கு நாமளும் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எண்ணம் வரும். கண்டிப்பாக அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் டைம் வராது எப்போவுமே. நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு மிக ஆபத்தான மைண்ட் செட் என்ன தெரியுமா? எனக்கான சரியான நேரம் வரட்டும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அட, அந்த பர்ஃபெக்ட் டைம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணுறது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அப்படி ஒரு பர்ஃபெக்ட் டைம் இந்த உலகத்தில் யாருக்காவது வந்திருக்கா என்ன? ஒருபோதும் வரவே வராதுங்க. ஏன்னா அப்படி ஒரு டைமே இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் நல்லா ஃபிட்டான பிறகு ஜிம்முக்கு போகிறதில்ல இல்லைங்களா? தினமும் நீங்கள் ஜிம்முக்கு போனதால தான் உங்களோட உடம்பு வந்து ஃபிட்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் பெரிய ஸ்பீக்கர் ஆகி பயமெல்லாம் போன பிறகு மேடையில் பேச ஆரம்பிக்க மாட்டீங்க. நீங்கள் மேடையில் ஏறி தப்பாக பேச ஆரம்பித்ததால தான் உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸே வர ஆரம்பிக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு முயற்சி பண்ண மாட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததால தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஆனால் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுற மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை ஏமாத்துறதுக்காகவே ஒரு பொய் சொல்லும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நிலைமை சரியாகும் அப்படின்னு. அந்த பொய் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஒரு சின்ன விதை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விதை மண்ணுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் கிளைமேட் வரட்டும், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, மழை இன்னும் கொஞ்சம் பெய்யட்டுமே, அதுக்கப்புறம் நான் முளைக்கிறேன் அப்படின்னு பூமிக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அது முளைக்கவே முளைக்காது, மண்ணுக்குள்ளேயே அழுகி போயிடும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். உங்களுக்கான நேரத்தை நீங்க தான் உருவாக்கணுமே தவிர அது தானா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை அழுகி போயிடும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு கிரியேட்டிவ் வேலை பண்ணணும்னு தோணும். ஆனால் ஏன் ஆரம்பிக்கல? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு ஓவர் திங்கிங். எனக்கு கேமரா முன்னாடி பேச பயமாக இருக்குது, என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கே நல்லா இல்லையே, நான் வீடியோ போட்டால் மக்கள் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்களோ, ட்ரோல் பண்ணுவாங்களோ, வியூஸ் வரலனா என்ன பண்ணுறது, மானம் போயிடுமே, இப்படி யோசிச்சே பல பேருக்கு வருஷங்கள் ஓடி போயிருக்கும். ஆனால் இதே நேரத்தில் எந்த பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண பையன், அவன்கிட்ட ஒரு பெரிய கேமரா இருக்காது, நல்ல மைக் இருக்காது, வெறும் ஒரு சாதாரண ஃபோன் கேமராவை மட்டும் வச்சு அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிப்பான். அவன் போட்ட முதல் வீடியோவுக்கு வந்த வியூஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 20 வியூஸ். அதுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் குடும்பத்தாரும் மட்டும் பார்த்த வியூஸாக இருக்கும். ஆனால் அவன் அதோடு நிறுத்த மாட்டான். ஓவராக யோசிக்காமல் வாரம் வாரம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான். தப்புகளை திருத்திப்பான். ஒரு 100 வீடியோக்கள் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அதே சாதாரண பையன் இன்னைக்கு யூடியூப் மூலமாக லட்சங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே? திறமை மட்டுமே இங்கே ஜெயிக்கிறது கிடையாது. யார் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அந்த ஆக்ஷன் தான் ஜெயிக்கும். யோசிச்சவனுக்கு கைகளில் வெறும் ஐடியாக்கள் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் பயப்படாமல் இறங்கி வேலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியா மட்டும் போதுமா, இல்லை ரிசல்ட் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஓவர் திங்கிங்கோட வேறு என்ன எங்கே இருக்குது தேடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அது வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது தோல்வி பயம். நம்ம தோத்துடக்கூடாது அப்படின்ற பயம்தான் நம்மளை அளவுக்கு அதிகமாக யோசிக்க வைக்குது. ஆனால் ஒரு கசப்பான உண்மையான யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகத்தில் தோற்காத மனுஷன் அப்படின்னு யாருமே கிடையாது. நீங்கள் யாரை வேணாலும் சாதிச்சவங்க அப்படின்னு கை காட்டுங்க, அவங்க எல்லாருமே பல முறை தோத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை நடக்க பழகும்போது எத்தனை தடவை கீழே விழும் நீங்களே பார்த்துருப்பீங்க. 100 தடவை 200 தடவை கூட விழும். ஆனால் அந்த குழந்தை என்னைக்காவது உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணுதா என்ன? அச்சோ, நான் இன்னைக்கு 4 தடவை விழுந்துட்டேன், சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, அதனால இனிமேல் லைஃப்பில் நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்குதான்? இல்லை அது விழுந்தாலும் அடுத்த செகண்டு சிரிச்சுக்கிட்டே மீண்டும் எழும் இல்லையா, நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அது சீக்கிரமே நடக்க கற்றுக்குது. ஆனால் நாம தான் வயசாகி பெரியவங்க ஆன உடனே அறிவு வளர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன தோல்விக்கே நம்ம லைஃபை முடிஞ்சு போச்ச மாதிரி ஃபீல் பண்ண
ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் நினச்சி பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை ஃபெயில் ஆனார். ஆனால் இந்த உலகம் அவரை ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைவில் வச்சுருக்கா? இல்லாட்டி நமக்கு வெளிச்சம் கொடுத்த லைஃப், அதாவது பல்பை கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் இன்வென்டர், அப்படிதான் இந்த உலகம், இந்த வரலாறு அவரை போற்றுது. தோக்குறது தப்பு இல்லை நண்பர்களே. தோத்துடுவோம்னு பயந்து காரியமே செய்யாமல், அதாவது எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் இருக்கிறது தான் தவறு. நண்பர்களே, ஒரு நிமிஷம் உங்களோட கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு உங்களோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் தைரியமாக எடுத்த ரிஸ்க்குகளுக்காகவோ இல்லாட்டி அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் தோற்று போன விஷயங்களுக்காகவோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டீங்க. ஆனால் எதை நினச்சி வருத்தப்படுவீங்க தெரியுமா? அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே, அதை நான் ஏன் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன்? அப்போது அந்த பிஸ்னஸை நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்? அப்போ ஏன் என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஏன் நான் என் காதலை சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுக்காமல் விட்ட முடிவுகளுக்காகவும் செய்யாமல் விட்ட முயற்சிகளுக்காகவும் மட்டும்தான் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அப்போ மட்டும் நான் கொஞ்சம் தைரியமாக இறங்கி இருந்தால் இன்னைக்கு என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்குமே. இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இது உலகத்திலே ரொம்ப ரொம்ப வலி நிறைஞ்ச வார்த்தை. ஏன்னா காலம் ரொம்ப கொடூரமானது. கடந்து போன நேரம் எப்போவுமே திரும்பி வராது. உங்களோட 20 வயசு போனால் வராது, 30 வயசு போனாலும் வரவே வராது. கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் எப்போவும் ஒருபோதும் வராது நண்பர்களே. சில சமயம் நாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நமக்கு அன்பான மனிதர்கள் கூட நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம யோசிச்சு என்ன பயன் இருக்கு? அதுக்காக நான் உங்ககிட்ட எதையுமே யோசிக்காமல் முட்டாள்தனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரல. யோசிங்க, ஆனால் அளவுக்கு மீறி யோசித்து உங்களோட வாழ்க்கையே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடாதீங்க, நிறுத்திடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நண்பர்களே, நீங்கள் எடுக்கிற ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாற்றக்கூடிய பவர் கொண்டது. ஸோ நீங்கள் தயங்கி தயார் பண்ணுற ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், நீங்கள் பயந்து அப்லோட் பண்ணுற ஒரு சின்ன வீடியோவாக இருக்கலாம், நீங்கள் தயக்கத்தோடு போடுற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தைரியமாக எடுக்கிற ஒரு சின்ன முடிவாக இருக்கலாம். அதுதான் உங்களோட ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்ஷனான ஆளுக்கு கிடைக்கல நண்பர்களே. அதை புரிஞ்சிக்கணும். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி களம் இறங்கின ஒருத்தராக நீங்கள் இருங்க. ஸோ இந்த உலகம் ட்ரை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் அமைஞ்சிருக்கு, அதாவது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதனால் இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த சோம்பேறித்தனமான வார்த்தையை உங்கள் அக்கறாதையிலேருந்தே தூக்கி போடுங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோவாக போங்க. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஸ்டாப் ஆகாதீங்க. எப்போவுமே உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக வச்சுக்கோங்க. நீங்கள் யோசிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை ஓடி போயிடும். ஆனால் துணிஞ்சு ஒரே ஒரு ஆக்ஷன் எடுத்தால் உங்களோட வாழ்க்கையே மாறிடும். ஸோ முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்களா இல்லை சாதிக்க போகிறீங்களா? இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக நம்மளோட ஸ்ரீ ப்ரீஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.